ஆஸ்திரேலியா அதிகாரப்பூர்வமாக காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்று அழைக்கப்படுகிறது. இது முதன்மையாக தெற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ள ஒரு பரந்த மற்றும் மாறுபட்ட நாடு. நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரேலியா உலகின் 6வது பெரிய நாடு மற்றும் ஓஷியானியா கண்டத்தின் மிக பெரிய நாடு, டஸ்மேனியா தீவு மற்றும் பல சிறிய தீவுகளை கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா நாடு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல்களால் சூழப்பட்டுள்ளது. இது தவிர இந்தோனேசியா, பாப்புவா நியூ கினியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளாலும் சூழப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா மிகவும் பழமையான, தட்டையான மற்றும் வறண்ட மக்கள் வசிக்கும் கண்டம், குறைந்த வளமான மண்ணை கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஒரு மெகாடைவர்ஸ் நாடு. ஆஸ்திரேலியா நாட்டின் புவியியல் அதன் பரந்த வறண்ட பாலைவனங்கள், வெப்பமண்டல மழைக்காடுகள், மிதமான பகுதிகள் மற்றும் கடலோர பகுதிகளால் வகைப்படுத்தப்படுகிறது. நாடு 6 மாநிலங்கள் மற்றும் 10 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொன்றும் தனித்துவமான நிலப்பரப்புகளையும் சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் கொண்டுள்ளது. காலநிலை ஆஸ்திரேலியா நாடு முழுவதும் கணிசமாக வேறுபடுகிறது. வடக்கு ஆஸ்திரேலியா தனித்த ஈரமான மற்றும் வறண்ட பருவங்களுடன் வெப்பமண்டல காலநிலையை அனுபவிக்கிறது. அதே நேரத்தில் தெற்கு பகுதிகளில் அதிக மிதமான காலநிலை உள்ளது. ஆஸ்திரேலியா நாடு வடகிழக்கில் வெப்பமண்டல மழைக்காடுகளையும் தென்கிழக்கில் மலைத்தொடர்களையும் கொண்டுள்ளது. கடலின் மிதமான தன்மையின் காரணமாக கடலோர பகுதிகள் பொதுவாக மிதமான வெப்பநிலையை அனுபவிக்கின்றன. ஆஸ்திரேலியாவில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய வளமான வரலாறு உள்ளது. பழங்குடி ஆஸ்திரேலியர்கள் கண்டத்தின் அசல் குடிமக்களாக உள்ளனர். இந்த பழங்குடி மக்களின் பல்வேறு கலாச்சாரங்கள், மொழிகள் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் நிலத்தில் ஆழமாக வேரூன்றி உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான நடைமுறைகள் பற்றிய அவர்களின் அறிவு ஆஸ்திரேலியாவின் கலாச்சார பாரம்பரியத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது. ஆஸ்திரேலியாவை அடைந்த முதல் ஐரோப்பியர்கள் டச்சுக்காரர்கள். ஆஸ்திரேலியா பிரிட்டிஷ் இடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாடு. ஆஸ்திரேலியா நாட்டில் யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் காலனித்துவம் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரிட்டிஷ் குடியேறியவர்களின் வருகையுடன் தொடங்கியது. இது நிலத்தை அபகரிப்பு, கலாச்சார நடைமுறைகள் மற்றும் சமூக சீர்குலைவு ஆகியவற்றிற்கு வழிவகுத்தது. இன்று பழங்குடியினர் மற்றும் டாரஸ் ஸ்ட்ரெய்ட் தீவு மக்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகளை அங்கீகரித்து நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் நடந்து வருகின்றன. ஆஸ்திரேலியா ஒரு ஃபெடரல் பார்லிமெண்டரி டெமோக்ரசி மற்றும் கான்ஸ்டிடியூஷனல் மானார்கி நாடு. ஆஸ்திரேலியா நாட்டின் தலைவர் பிரிட்டிஷ் மன்னர். ஆஸ்திரேலிய பாராளுமன்றம் 2 அவைகளை கொண்டுள்ளது: பிரதிநிதிகள் சபை மற்றும் செனட். பிரதிநிதிகள் சபையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி அரசாங்கத்தை வழிநடத்துகிறார். சட்ட அமைப்பு ஆங்கில பொதுச் சட்டத்தை அடிப்படையாகக் கொண்டது. தனிப்பட்ட உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆஸ்திரேலியாவில் வழக்கமான தேர்தல்கள், பேச்சு சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான நீதித்துறை உட்பட ஜனநாயக கொள்கைகளை நிலைநிறுத்தும் ஒரு வலுவான பாரம்பரியம் உள்ளது. வாழ்க்கைத் தரம், சுகாதாரம், கல்வி, பொருளாதார சுதந்திரம், சிவில் உரிமைகள் மற்றும் அரசியல் உரிமைகள் ஆகியவற்றின் தரவரிசையில் ஆஸ்திரேலியா உயர்ந்த இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலியா நாடு ஹைலி டெவலப்ட் மார்க்கெட் இக்கானமி ஐ கொண்டுள்ளது. ஆஸ்திரேலியா மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்று மற்றும் இந்த உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்று. உலகளவில் அதிக தனிநபர் வருமானம் கிடைக்கும் நாடுகளில் ஆஸ்திரேலியா நாடும் ஒன்று. ஆஸ்திரேலியா நாட்டின் கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர். ஆஸ்திரேலியன் டாலர் ஆஸ்திரேலியா மற்றும் கிறிஸ்துமஸ் தீவு, கோகோஸ் தீவுகள், நார்ஃபோக் ஐலண்ட், நௌரு, துவாலு, கிரிபாட்டி போன்ற நாடுகள் மற்றும் பிரதேசங்களின் அதிகாரப்பூர்வ நாணயமாக உள்ளது. ஆஸ்திரேலியா நாடு இரும்பு தாது, நிலக்கரி மற்றும் தங்கம் போன்ற கனிமங்கள் உட்பட இயற்கை வளங்களால் நிறைந்துள்ளது. ஆஸ்திரேலியா உலகளவில் 2வது மிகப்பெரிய லித்தியம் இருப்புக்களைக் கொண்டுள்ள நாடு. உலகின் மிகப்பெரிய லித்தியம் உற்பத்தியாளர் ஆஸ்திரேலியா. கோதுமை, கம்பளி மற்றும் கால்நடை பொருட்களை உற்பத்தி செய்யும் வலுவான விவசாயத் துறையையும் ஆஸ்திரேலியா நாடு கொண்டுள்ளது. மதுபானங்கள், கம்பளி மற்றும் பிற விலங்கு முடிகள், காப்பர் தாது, அலுமினியம், நிலக்கரி, இரும்புத்தாது, பெட்ரோலியம், தங்கம் மற்றும் கோதுமை ஆகியவை ஆஸ்திரேலியா நாட்டின் மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள். ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதிக்கான பொதுவான இலக்கு சீனா, ஜப்பான், தென்கொரியா, இந்தியா
மற்றும் தைவான் போன்ற நாடுகள். கார்கள், மருந்துகள், கணினிகள், ஆப்டிகல் ரீடர்கள், டெலிவரி ட்ரக்குகள், ஸ்மார்ட் போன்கள் உள்ளிட்ட தொலைபேசி அமைப்பு சாதனங்கள், கச்சா எண்ணெய் போன்றவை ஆஸ்திரேலியா நாட்டின் மிக முக்கியமான இறக்குமதி பொருட்கள். ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் உட்பட நிதி, கல்வி, சுற்றுலா மற்றும் சுகாதாரம் போன்றவை மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆஸ்திரேலியா அதிக கல்வியறிவு பெற்ற நாடுகளில் ஒன்று. ஆஸ்திரேலியா நாடு அதன் உயர்தர வாழ்க்கை தரம், வலுவான ஒழுங்குமுறை சூழல் மற்றும் திறமையான பணியாளர்களுக்கு பெயர் பெற்றது. கலை, இலக்கியம், இசை மற்றும் விளையாட்டு ஆகியவை ஆஸ்திரேலிய அடையாளத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகள். பாரம்பரியமான பழங்குடி உணவுகள் முதல் நவீன பல்கலாச்சார உணவுகள் வரை பலதரப்பட்ட உணவு வகைகளுக்கு நாடு புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியா நாடு சமூக மதிப்புகள், சமத்துவம், பன்முக கலாச்சாரம் மற்றும் நிதானமான வாழ்க்கை முறையை வலியுறுத்துகின்றது. ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் தங்கள் இயற்கையான சுற்றுச்சூழலை நினைத்து பெருமிதம் கொள்கிறார்கள். சர்ஃபிங், ஹைகிங் மற்றும் பார்பிக்யூயிங் போன்ற அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஐ என்ஜாய் பண்றாங்க. ஆஸ்திரேலியா இந்த உலகின் பீஸ்ஃபுல் நாடுகளில் ஒன்று மற்றும் ஆஸ்திரேலியா இந்த உலகின் மிகவும் பாதுகாப்பான நாடுகளில் ஒன்று. ஆஸ்திரேலியா இந்த உலகின் மிகவும் தூய்மையான நாடுகளில் ஒன்று. சிட்னி, கேன்பரா, மெல்பர்ன் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியா நாட்டின் மிகவும் தூய்மையான நகரங்கள். கேன்பரா ஆஸ்திரேலியாவின் தலைநகரம். ஆஸ்திரேலியா நாட்டின் சிட்னி, மெல்போர்ன் மற்றும் பிரிஸ்பேன் போன்ற முக்கிய நகரங்கள் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் புதுமைகளின் மையங்களாக உள்ளன. ஆஸ்திரேலியா நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் மற்றும் அடிலைட் ஆகும். இந்த நகரங்கள் ஒவ்வொன்றும் குறைந்தது 1 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டுள்ளன. கேங்க்ரூ, பிளாட்டிபஸ், கோஆலா பேர், டாஸ்மேனியன் டெவில் அண்ட் சதர்ன் காசோவரி ஆகியவை ஆஸ்திரேலியாவின் மிகவும் தனித்துவமான உயிரினங்கள். ஆஸ்திரேலியாவில் தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் உள்ளன. உலகில் வேறு எங்கும் காணப்படாத பல இனங்கள் உள்ளன. இருப்பினும் நிலச்சீரழிவு, காடழிப்பு மற்றும் பல்லுயிர் அச்சுறுத்தல்கள் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் சவால்களை ஆஸ்திரேலியா எதிர்கொள்கிறது. கிரேட் பேரியர் ரீஃப் மற்றும் டெயின்ட்ரீ மழைக்காடுகள் போன்ற பலவீனமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு முயற்சிகள் தொடர்கின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா தீவிர வானிலை நிகழ்வுகள், காட்டுத்தீ மற்றும் வறட்சியை சந்தித்து வருவதால் காலநிலை மாற்றம் ஒரு குறிப்பிடத்தக்க கவலையாக உள்ளது. அரசாங்கமும் பல்வேறு அமைப்புகளும் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கும் இண்டஸ்ட்ரீஸ் முழுவதும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கும் உழைத்து வருகின்றன. உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் ஈராஜதந்திர உறவுகளை பேணுவதன் மூலம் சர்வதேச விவகாரங்களில் ஆஸ்திரேலியா முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆஸ்திரேலியா ஐக்கிய நாடுகள் சபை, காமன்வெல்த் நாடுகள் மற்றும் G20 உட்பட பல சர்வதேச அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளது. ஆஸ்திரேலியா நாடு ஆன்சஸ், ஆவுகஸ் மற்றும் 5 கண்கள் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளில் உறுப்பினராக உள்ளது. ஆஸ்திரேலியா அமெரிக்காவின் முக்கிய நேட்டோ அல்லாத நட்பு நாடு. அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட பிற மேற்கத்திய ஜனநாயக நாடுகளுடன் ஆஸ்திரேலியா நாடு வலுவான கூட்டணிகளை கொண்டுள்ளது. இது உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பிற்கான ஆஸ்திரேலியாவின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஆஸ்திரேலியா பொருளாதார டைவர்சிஃபிகேஷன், சமூக சமத்துவமின்மை மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின்மை உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறது. நாட்டின் தொலைதூர புவியியல் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சேவைகளை வழங்குவதற்கான தளவாட சவால்களை முன்வைக்கிறது, குறிப்பாக கிராமப்புற மற்றும் பழங்குடி சமூகங்களில். இருப்பினும் ஆஸ்திரேலியா வளர்ச்சி மற்றும் புதுமைக்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை கொண்டுள்ளது. தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட வாழ்க்கை தரத்திற்கான வழிகளை முன்வைக்கின்றன. ஆஸ்திரேலியா நாட்டின் பன்முக கலாச்சார சமூகம் அதன் கலாச்சார செழுமை மற்றும் உலகளாவிய கண்ணோட்டத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வருகிறது. சுருக்கமாக, ஆஸ்திரேலியா ஒரு வளமான வரலாறு, தனித்துவமான இயற்கை சூழல் மற்றும் துடிப்பான கலாச்சார பாரம்பரியம் கொண்ட ஒரு மாறுபட்ட நாடு. பொருளாதாரம், அரசியல் மற்றும் கலாச்சாரத்தில் உலகளாவிய வீரராக ஆஸ்திரேலியாவின் செல்வாக்கு அதன் எல்லைகளுக்கு அப்பால் நீண்டுள்ளது. தெற்கு அரைக்கோளத்திலும் அதற்கு அப்பாலும் பிராந்திய மற்றும் சர்வதேச இயக்கவியலை வடிவமைக்கிறது ஆஸ்திரேலியா நாடு.